வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு ரெஸ்டான் கா சக்ரவியூக் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது கொஞ்சம் பெரிய வெப் சீரிஸ் தான். அதனால ரெண்டு பார்ட்டா தான் நான் பிரிச்சு போட போறேன். மொத பார்ட்டை பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் மூலியமா சொல்லுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க. ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐப்பம் பண்ணி விடுங்க. இந்த சீரிஸோட கதையை பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். ரவின்ற ஒரு நபர் இருக்காருல, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அதாவது 100 கோடி ரூபாய் பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் பேரு மாலதி அப்படின்றது. ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய ரவுடிங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அதை மீறியும் ஹஸ்பண்ட காப்பாத்துறதுக்காக இவங்க என்ன மாதிரியான முயற்சி எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே மல்லிகான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து இந்த வேலையை பண்ணித்தா 5 லட்சம் ரூபாய் உனக்கு தரன்ற மாதிரி யாருக்கோ மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. அந்த நபருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மல்லிகா இருக்காங்க பாத்தீங்களா, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு ஒரு வயசான பெரியவர் வந்திருக்காரு. இது இந்த பெரியவரோட கெஸ்ட் ஹவுஸ் போல. இப்ப இந்த பெரியவர் கூட இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தெல்லாம் கலந்து வச்சிருப்பாங்க. அதை அவரை குடிக்கலாம் வச்சிட்டு இருக்காங்க. அவருமே இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் முகமூடி எல்லாம் போட்ட மாதிரி ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இவங்க மெசேஜ் பண்ணாங்கல்ல, அந்த நபர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இங்க ஒரு குட்டி யானை இருக்கு. அந்த குட்டி யானையை எடுக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இந்த சைடுல இந்த பெரியவர் இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கிறாரு. இவங்களுமே உள்ளுக்குள்ள 1 2 3 4 எல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா 10 எண்ணும் போது இவர் மயங்கிடுறாரு. இப்ப நம்மளும் கீழே போலான்ற மாதிரி இவங்க வேகமா கீழே இறங்கி வந்துடுறாங்க. அந்த நபர் இருக்காருல, அந்த வண்டியில இருந்து ஏதோ எடுத்துடுறாரு போல. இப்ப எடுத்தவர்கிட்ட நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததா இந்த மல்லிகா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த குட்டி யானையை எரிக்கணும்ன்ற மாதிரி எரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. குட்டி அணையில என்ன இருந்தது, எதுக்காக எரிக்கிறாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இங்கதான் ரெஸ்டான் கா சக்ரவியூக் அப்படின்ற மாதிரி வெப் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்களோட பேரு மாலதி அப்படின்றது. ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேலை பாக்குறாரு. எப்ப வருவாருன்ற மாதிரி இவங்களும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் ரவி கிட்ட இருந்து போன் கால் வருது. எங்க எப்பதான் வருவீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆனா ரவி கொஞ்சம் பதட்டமா பேசுறாரு. நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்னங்க சொல்றீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. பிரச்சனையெல்லாம் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்ட, நீ பேசாம வேற எங்கேயாவது போயிடுன்னு சொல்லிட்டாரு. உங்களை விட்டுட்டு நான் எங்க போக முடியும், நீங்க முதல்ல எங்க இருக்கீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஒய்ஃப் இந்த ஊரை விட்டே வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஹஸ்பண்ட் பிரச்சனையில இருக்காருல, நகையெல்லாம் வித்து கொஞ்சம் காசு சேர்த்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட போய் பார்க்கணும்ன்ற மாதிரி அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒரு ஆட்டோ எல்லாம் பிடிச்சி இவங்களுமே அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டரா ராய் என்ற ஒரு நபர் தான் இருக்காரு. ஓஹோ, நீதான் மாலதியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், என் ஹஸ்பண்ட் ரவிக்கு என்ன சார் பிரச்சனை, ஏன் சார் அந்த மாதிரிலாம் பேசினாரு, அவர் தப்புலாம் பண்ணிருக்க மாட்டாரு, விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா, முதல்ல நீ தண்ணியை குடின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் தப்பாலாம் அப்ரோச் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. சார் டச்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி மாலதி விலகி போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஷீலான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி ராய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராய்மே ஷீலா கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. என்ன பார்த்துட்டு இருக்க, எந்திரிச்சு போன்ற மாதிரி மாலதி கிட்ட சொல்றாரு. இப்ப இவங்களுமே வெளியே இருக்கிற ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. கொஞ்ச நேரத்துல ரவியை பேசவும் வைக்கிறாரு. இப்ப ரவி கிட்ட என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் 2 பேர்கிட்ட வேலை பார்த்ததா சொன்னேன்ல, அவங்க தான் இந்த பிரச்சனையில என்ன மாட்ட வச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2 பேரை பத்தி சொல்றாரு. அண்ணன் பேரு குரு அப்படின்றது, தம்பி பேரு மாண்டி அப்படின்றது. நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணுவாங்க. மினிஸ்டருக்காக தான் இந்த இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அவாலா பிசினஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிசினஸ் ரவியை வச்சுதான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. குருக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவன் பேரு மாண்டி அப்படின்றது. அவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கானவனா இருப்பான். எப்ப பாரு பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த ரவி கிட்ட சில வேலையெல்லாம் தந்தாங்க பாத்தீங்களா, இவர் அந்த வேலை பண்ணலாம்னு நினைக்கும் போது இவரை யாரோ அடிச்சு போட்டு அந்த வண்டியை தூக்கி இருப்பாங்க. ஆனா இந்த 2 பேருமே அதை நம்ப மாட்டாங்க. நீ தான் இந்த காசை தூக்கி இருக்க, சும்மாலாம் இல்ல, 100 கோடி ரூபாய் தூக்கி இருக்க, ஒழுங்கு நீதியா தான்ற மாதிரி இவரை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவரை ஸ்டேஷன்லயும் லாக் பண்ண வச்சிருப்பாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, வேற யாரோ தான் பண்ணிட்டாங்க, யார் பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த குருவோட லாக்கர்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதுல அவன் யார் கூட எல்லாம் டீலிங் வச்சிருக்கான்றது இருக்கும். அந்த டீலிங் வச்சிருக்க யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. நான் இத பத்தி சொன்னா அவனுங்க நம்ப மாட்டாங்க. எப்படியாவது அந்த ஹார்ட் டிஸ்க் கையில வந்துட்டா கூட போதும், நான் அது மூலியமா யார் பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கிறத உட்காந்துட்டு இருக்க ஷீலா கவனிக்கிறாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இவங்க பேசிக்கிறதெல்லாம் லைட்டா அவங்க காதுல கேக்குது. ஒய்ஃப் என்னென்னமோ சொல்றீங்களேங்க, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வராத, இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு.
இவங்களுமே ஒரு ரூம்ல ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிட்டா போதும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. ஹார்ட் டிஸ்கை எடுக்க நம்மளால முடியாது, நம்ம சட்ட ரீதியா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொரு லாயரா பார்க்கறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அந்த இன்ஸ்பெக்டர் ராய் பாக்குறாரு. யாருமே கேஸ் எடுக்க மாட்டாங்க, என்ன பண்றதுனே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அவனுங்க 2 பேருக்கு எதிராக யாருமே கேஸ் எடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா கூட்டு போறேன், ஏறி உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே தயங்கிக்கிட்டே ஏறி உட்காடுறாங்க. இப்ப இவர் இருக்காருல ஒரு லாயர் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அந்த லாயர் கிட்ட இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த லாயர் ஃபீஸ் அமௌண்ட்டை சொல்லிட்டு போயிடுறாரு போல. இப்ப இவருமே இவங்க கிட்ட ஃபீஸ் அமௌண்ட்டை சொல்றாரு. ஒரு இயரிங்க்கு 2 லட்சம் ரூபாய் தர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன், மொத்தமாவே என்கிட்ட 4 லட்சம் ரூபாய் தான் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் பேசி பாக்குறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவரும் பக்கத்துல போய் பேசுறாரு. 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப இந்த ராய் இருக்கார்ல திரும்பி மாலதி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவர் காசெல்லாம் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும்னு சொல்றாரு. உனக்கு இதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இதை கேட்டு பயங்கரமா இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நேரா அந்த லாயருக்கு பக்கத்துல போயிடுறாங்க. லாயருமே இவங்க ஓகே தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. லாயர் கோவப்படுறாரு. இப்ப லாயருக்கு சப்போர்ட்டிவா இந்த இடத்துக்கு ராயும் வந்துடுறாரு. இவர் மட்டும் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, உன் லைஃபையே நான் காலி பண்ணிடுவேன். ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காரு, நீ வெளியே கஷ்டப்படுறதுக்காக தான் யோசிக்கிறேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் திட்டுறாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 வாரமா இவங்க ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கண்டுக்காமையே போயிட்டு இருக்காரு. சார் அன்னைக்கு பண்ணது தப்பு தான் சார், ப்ளீஸ் சார் என் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வழியே இல்லைன்ற மாதிரி இவரும் கிளம்பி போறாரு. ஷீலா இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க போல. இப்ப மாலதி கிட்ட உனக்கும் ராய்க்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. ராய் கூட சண்டைலாம் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி மாலதி சொல்றாங்க. என் ஹஸ்பண்டை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் பேசினது என் காதுல கேட்டது, பெரிய ஆள் கூட தான் பிரச்சனை வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் அந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன், என் இடத்துக்கு வா, உனக்கு நிறைய காசு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வேலைலாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மனசு மாறுச்சுன்னா கால் பண்ணுன்ற மாதிரி அந்த லேடி நம்பரை தந்துட்டு போயிடுறாங்க. இவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க காசு காலியாகிட்டே இருக்கு. இப்ப என்னதான் பண்றது, ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்கு பேசாம இந்த வேலையை பண்ணிடலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நேரா ஷீலாவை பார்க்கறதுக்காக அவங்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஹோட்டல்ல வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. நீ வருவன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஷீலாவும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ட்ரைனிங்கை முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்றாங்க. இவங்க ட்ரெஸ்ஸை கழட்டதுக்கே ரொம்ப வெக்கப்படுறாங்க. இதுக்கே வெக்கப்பட்டா எப்படின்ற மாதிரி இவங்க நிறைய விஷயங்களை சொல்லி தராங்க. இன்னைக்குதான் முதல் கஸ்டமரை அட்டென்ட் பண்ண போற, ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஷீலா இவங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கஸ்டமரா வரது யார் தெரியுமா, குருன்னு ஒரு ரவுடியை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த ரவுடியோட டிரைவர் தான் வந்திருப்பாரு. இவர் பேரு முன்னா அப்படின்றது. பரவாயில்ல நீ நல்லா தான் இருக்கன்ற மாதிரி அவர் இருக்காருல, கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்கறதுக்காக வராரு. இவங்களுக்கு இதெல்லாம் அன்ஈஸியா இருக்கு, என்ன விடு விடுன்ற மாதிரி விலகி போறாங்க. என்ன இந்த இடத்துல வந்து இவ்வளவு வெக்கப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி கிஸ் பண்ற மாதிரிலாம் வராரு. அவர் கையில கன்னை வேற வச்சிருக்காரு. இவங்க சட்டுன்னு அந்த கன்னை பிடிங்கிடுறாங்க. பக்கத்துல வராதுன்னு சொல்றாங்கல்ல, தள்ளி போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சரி நான் பக்கத்துல வரல, முதல்ல கன்னை என்கிட்ட தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பயத்துல ஒரு ஸ்டேஜ்ல ட்ரிகரை பிரஸ் பண்ணிடுறாங்க. கன்னும் ஷூட் ஆகுது. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. கன்னு ஷூட் ஆயிருக்கும், ஆனா அவர் மேல பட்டிருக்காது. இப்ப சவுண்ட் கேட்டு ஷீலாவும் அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. இவருமே ஷீலாவை போட்டு திட்டுறாரு. இவ்வளவு மாதிரி பைத்தியத்தெல்லாம் யார் இந்த இடத்துல விட்டது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவ புதுசு, அதனாலதான் இப்படி நடந்துகிட்டா, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கன்னெல்லாம் திரும்பி தந்துடுறாங்க. நீ வேற ஏதாவது கஸ்டமரை பாத்துக்கோன்ற மாதிரிலாம் ஷீலா சொல்றாங்க. இல்ல இல்ல நான் வேற கஸ்டமர்லாம் பாத்துக்க முடியாது, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றது இல்ல, உனக்கு தெரியும்லன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனா ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா டீச்சர் தானே தண்டனை அனுபவிக்கணும், இப்ப டீச்சரான நீ தான் தண்டனை அனுபவிக்க போறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 பேரும் கிளம்புங்கன்ற மாதிரி அவங்களை அனுப்பி விடுறாரு. இவங்களை கட்டி பிடிச்சி இவங்க கிட்ட ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த முன்ன ரொம்ப மூர்க்கமா நடந்து போற போல இவங்க கிட்ட ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஷீலா இருக்காங்கல்ல, மாலதிக்கு கண்ணத்திலேயே ஒரு அறை கொடுக்குறாங்க. ஒன்னால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, உன்னால முடியாதுன்னா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்ற மாதிரிலாம் மாலதி கேக்குறாங்க. அதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மாலதி என்ன பண்றதுன்னு தெரியாம கிளம்பிடுறாங்க. மாலதியும் ஹஸ்பண்ட பாக்கலான்ற மாதிரி ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ராய் இருக்காரு பாத்தீங்களா, ரவியை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ரவியோட நெத்தியில காயெல்லாம் இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு
இருக்காங்க. ஆனா ராய் உள்ள கூட்டு போக சொல்லிடுறாரு. இவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஜீப்ல வந்துட்டு இருக்க வழியிலேயே அந்த குரு இருக்கான் பாத்தீங்களா, ஆளுங்களோட வெயிட் பண்ணிருப்பான். அவனை வண்டியை விட்டு இறக்குன்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம இவருமே இறக்கிறாரு. இப்ப குரு இருக்கான்ல, இந்த ரவியை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா அந்த காசை எங்க வச்சிருக்க சொல்லுன்ற மாதிரி கேட்கிறான். சத்தியமா அந்த காசை நான் எடுக்கல, வேற ஒரு கேங் தான் தூக்கிட்டாங்க, நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க நம்புற மாதிரியே தெரியல, போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த ராயம் தடுக்கிறாரு. இப்படிலாம் அடிக்காத, நான் தான் மேல் இடத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேல் இடத்துக்கு பதில் சொல்றதுக்கு தான் என்கிட்ட கமிஷனா காசு வாங்குறல்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. ராயால எதுவுமே பண்ண முடியல. வர வழியில ஒரு கான்ஸ்டபிள் அடிச்சுட்டு தப்பிக்க ட்ரை பண்ணா, அதனால தான் அடிக்க வேண்டியதாயிருச்சுன்ற மாதிரி மேல் இடத்துல நீ சொல்லிக்கோன்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிளுக்கு காயத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அவனுங்க ரொம்பவே மோசமான ஆளுங்க, அவனுங்க கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் மாட்டிருக்கான், அவன் தப்பிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நீ இதுக்கப்புறம் இங்க இருக்காத, இந்த ஊரை விட்டு கிளம்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் இல்லாம நான் எப்படி போறது, காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்ட் வழியை பத்தி சொல்லியிருப்பானே, அந்த ஆர்டிஸ்டை எடுக்கிறது தான் ஒரே வழி, என்கிட்டயும் அதை பத்தி தான் சொன்னா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாலதி எங்க போறதுன்னு தெரியாம திரும்பி ஷீலாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இங்க எதுக்காக திரும்பி வந்திருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. என் ஹஸ்பண்டை காப்பாத்தணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கால்ல எல்லாம் விழுறாங்க. நான் காசு வேணா தரேன், என்னால உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நீ இதுக்கு லாய்க்கு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கெஞ்சி கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்டை லீகலா காப்பாத்தவே முடியாது, என்னதான் பிளான் வச்சிருக்கன்ற மாதிரி ஷீலா கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு ஆர்டிஸ்ட பத்தி சொன்னாரு, அதுல குருவோட கிளைண்ட் டீடைல்லாம் இருக்குமா, அந்த கிளைண்ட்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சு குரு கிட்ட சொன்னா கூட போதும், அதை எப்படியாவது தூக்கணும், அதுக்கு நான் குருவோட இடத்துல நுழையணும், அதுக்கேத்த ஹெல்ப் நீங்க தான் பண்ணி தரணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரவியும் மாலதியும் ஒரு பீச்ல மீட் பண்ணி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ரவி இருக்கார்ல, நான் போனோம்னு சொல்றாரு. வேணாங்க நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் கையை விட்டுட்டு இங்க இருந்து போறாரு. கையை விடாதீங்கன்ற மாதிரி இவங்க எந்திரிக்கிறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். அப்படி முழிக்கும் போது இவங்க உடம்புல ஒரு துணி கூட இல்லாம இருக்காங்க. என்ன ஒரு துணி கூட இல்லாம இருக்கும்ன்ற மாதிரி ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப வேகமா கபோர்ட்ல துணி எடுக்கலாம்னு பாக்குறாங்க. எந்த கபோர்ட்லயும் துணி இருக்கிற மாதிரியே தெரியல. அப்பதான் இந்த இடத்துக்கு ஷீலாவோட அசிஸ்டன்ட் வராங்க. இந்த துண்டை கட்டிட்டு சீக்கிரமா ஷீலாவை பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் துண்டை கட்டிட்டு எப்படி வரதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிதான் வர சொன்னாங்கன்ற மாதிரி அவங்க துண்டை தந்துட்டு போயிடுறாங்க. இவங்களும் துண்டை கட்டிட்டு எப்படி போறதுன்ற மாதிரிலாம் தயங்குறாங்க. வேற வழி இல்லாம துண்டை கட்டிட்டு கீழே வந்துடுறாங்க. எனக்கு வேற ஏதாவது துணியை எடுத்து தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, இன்னைக்கு முழுக்க நீ இந்த துண்டு தான் கட்டியிருக்க போற, உன் கூச்சம் முதல்ல எல்லாமே போனோம், அப்பதான் ஃப்ரீயா இந்த வேலையை நீ பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வேலையில ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு விதமா இருப்பாங்கல்ல, எல்லா கஸ்டமரையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நான் குறிப்பா அந்த குரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க வரும்போது மட்டும் வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறேன், நீ எப்படியாவது குருவோட இடத்துக்குள்ள நுழைஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஷீலா சொல்லிட்டு இருக்காங்க. ஷீலா நிறைய ஐடியாலாம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் இவங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஷீலா இருக்காங்கல்ல, தெரிஞ்ச ஒரு ஆணை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இவரை வர வச்சிருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு பக்கத்துல போன்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. மாலதிக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, வேணான்னு சொல்றாங்க. வேணான்னு சொன்னா எப்படி, இங்க இருந்து கிளம்ப போறியா, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் பண்றேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட காப்பாத்தணும்ல, அதுக்காக இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. ஓரளவுக்கு இவங்க தேறி வந்துடுறாங்க. நீ நல்லாவே தேறிட்ட, அடுத்து என்ன பிளான் அப்படின்ற மாதிரி ஷீலா கேக்குறாங்க. முதல்ல எப்படியாவது ராயை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ராய் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வராது, இவங்கள பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதை கேட்கறதுக்கு தான் வந்தீங்களான்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. சரி ஆரம்பிக்கலான்ற மாதிரி இவரும் ஷர்ட்டெல்லாம் வேகமா கழட்டிட்டு இருக்காரு. இவர் கழட்டிட்டு இருக்கிறத யாரோ போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஷீலா தான் எடுக்கிறாங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்தா உன்னோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ல அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து கிண்டலா கேட்கறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப நீ சரியான கேள்வியை கேட்டிருக்க, நாங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிளான்ல நீயும் ஹெல்ப் பண்ணும், நீ ஹெல்ப் மட்டும் பண்ணன்னு வச்சுக்கோ, அந்த 100 கோடி ரூபாய் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம், அந்த 100 கோடி ரூபாயில சில கோடி ரூபாயை உனக்கும் தரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த குருக்கு மாண்டின்னு ஒரு தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அந்த தம்பி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். தம்பி அட்டென்ட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு மாலதி தான் வராங்க. மாலதிக்கு மல்லிகான்னு ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க. மல்லிகான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ரவியோட ஃபேமிலியை பத்தி விசாரிச்சு அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவனோட ஒய்ஃப் பேரு மாலதி, இதுதான் போட்டோன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. உன் பேரு மல்லிகா இல்லம்மா, மாலதி சரிதானன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவருமே கன் எடுத்து பாயிண்ட் பண்றாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த மாண்டி அசந்த நிறைய இவங்க சரக்க மூஞ்சில ஊத்தி விட்டுறாங்க. இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அடிச்ச அடியில மண்டை இடிச்சு இவர் பொத்துன மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இத பத்தி உடனே ஷீலா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஓடி போய் ஷீலா கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ஷீலா ராய் கிட்ட சொல்லலான்ற மாதிரி ராய் கிட்ட சொல்லிடுறாங்க.
சொல்றாங்க. ராய் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டாக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அந்த டாக்டர் செக் பண்றாரு. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது, அவன் மயக்கத்துல தான் இருக்கான், நீ தான் ரவியோட ஒய்ஃப்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ராய் பேசிட்டு இருக்காரு. இப்ப செக் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் கிளம்பலாம்னு நினைக்கிறாருல, டாக்டர் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டு இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அவன் கண் முழிச்சிடறான். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுது. ஓஹோ 3 பேர் சேர்ந்து பிளான் போட்டிருக்கீங்களான்ற மாதிரி அவன் எந்திரிக்கிறான். அதுக்குள்ள ராய் இருக்காருல, அடிச்சு அவனை மயக்கமாக்கிறாரு. இவனை மயக்கத்திலேயே வச்சிருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. மறுநாள் காலையில இந்த இடத்துக்கு குரு வந்துடுறாரு. தம்பி நைட்டு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என் தம்பி நைட்டு வந்தான்ல எங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு. இந்த ஷீலாவோட அசிஸ்டன்ட் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடி முழிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேட்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஷீலா வந்துடுறாங்க. உன் தம்பி வந்தது உண்மைதான், வேலையை முடிச்சுட்டு அவன் கிளம்பி போயிட்டானே, எதுக்காக கேட்கிறன்ற மாதிரி நடிக்கிறாங்க. அதே மாதிரி முடிச்சுட்டு போனவன் காசு கூட தரலன்னு சொல்றாங்க. சரி காசை செட்டில் பண்ணிருங்கன்ற மாதிரி இவரும் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. தம்பி எங்கன்னு தேடுங்கன்ற மாதிரியும் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இவங்க தம்பியை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தம்பி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். கோவப்பட்டவங்க இருக்காங்கல்ல, திரும்பி இவனை மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப என்ன பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராய் தான் ஒரு ஐடியாவை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் மாதிரி வல்லப்னு ஒரு நபர் இருப்பாரு. அந்த வல்லப நீ நெருங்கினாதான் குரு கிட்ட போக முடியும், ஏன்னா குருக்கு இந்த லேடிஸ் வீக்னஸ் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வல்லப எப்படி நெருங்குறது அப்படின்ற மாதிரி பிளான போடுறாங்க. வல்லபம் ஒரு சினிமா ப்ரொடியூசரும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அந்த சினிமா ப்ரொடியூசர் கிட்ட நீ க்ளோஸா பழகினேன்னு வச்சுக்கோ, அது மூலியமா வல்லப கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி ராய் சொல்லிட்டாரு. அந்த சினிமா ப்ரொடியூசர் யாருன்ற டீடைல்லாம் இவர் தந்துடுறாரு. அவர் ஒரு பாருக்கு போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பார்ல வச்சு எப்படியாவது பழகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் சினிமா வாய்ப்பு தரன்ற மாதிரி ஒரு பொண்ணை தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு இப்ப ஷீலாவும் ஈரனும் வந்துடுறாங்க. என்ன இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணோட வந்திருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணை நான் எப்படியாவது இங்க இருந்து அனுப்பி விடுறேன், அதுக்கப்புறம் நீ பாத்துக்கோன்ற மாதிரிலாம் ஷீலா சொல்லிட்டு இருக்காங்க. ஷீலா தெரியாம இடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு மேல சரக்க ஊத்திடுறாங்க. அந்த பொண்ணு வாஷ் பண்றதுக்காக வரா பாத்தீங்களா, இங்க இருந்து நீ கிளம்பிரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. நான் எதுக்கு போகணும்னு இந்த பொண்ணு கேக்குறாங்க. காசு வேணா தரோம் போன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல அவர் கூட நான் ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கேன், எனக்கு சான்ஸ் தரதா சொல்லியிருக்காரு, நான்லாம் போக மாட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஈரன் இருக்காங்கல்ல, ஒரு பொருளை வச்சு இந்த பொண்ணு மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு மயங்கிடுறா. நீங்க மறைச்சு வச்சிருங்க, நான் போய் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஈரன் வெளியே வந்துடுறாங்க. நேரடியா பேசினா இவருக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்குல்ல, நேரடியா பேசக்கூடாது, டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பார்க்க வைக்கிற மாதிரி இவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் குறுகுறுன்னு இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க தள்ளி ட்ரிங்க் பண்ற மாதிரி போயிடுறாங்க. அவரே பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப அவரும் அவரை பத்தி அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இது நீங்க தான் அந்த ப்ரொடியூசரா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. உங்களை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு கூட சினிமால நடிக்கணும்ன்ற மாதிரி ஆசை, அதுக்கான வாய்ப்பே கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசிட்டல, உனக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான், ஆனா சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, எப்படியாவது ஒரு படம் மட்டும் நடிச்சிடணும்ன்றது தான் என்னோட ஆசைன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. ரெண்டு பேருமே இந்த இடத்துல நிறைய ட்ரிங்க்லாம் பண்றாங்க. ரூமுக்கு போயிடலான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே அவர் கூட ரூமுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவரை மயக்கமாக்கிடணும்னு நினைக்கிறாங்க. மயக்க மருந்தெல்லாம் கொஞ்சம் கலந்துடுறாங்க. இப்ப அவர் ட்ரிங்க் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் தந்துட்டு இருக்காரு. ஒன்னாலா இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் குடிச்ச ட்ரிங்க்னால அவர் மயங்கிடுறாரு. எல்லாமே நடந்ததுனால இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப ஷீலாக்கு கால் பண்ணி இவங்க பேசிட்டு இருக்காங்க. குரு வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்க போது, என்னையும் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கான், ஆனா இவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு எப்படி குருவோட வீட்டுக்குள்ள நுழையிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் அசிஸ்டன்ட்டுமே அந்த பார்ட்டிக்கு வரப்போறா, என் அசிஸ்டன்ட் அந்த ப்ரொடியூசரை சமாளிச்சுப்பா, நீ கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ப்ரொடியூசர் இருக்கார்ல, இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட்டுமே பொறுமையா இந்த இடத்துக்கு வராங்க. அவர் எந்திரிக்கலாம் நினைக்கும் போது இவங்க தெரியாம இடிக்கிற மாதிரி இடிக்கிறாங்க. அவர் மேல ட்ரிங்க்ஸ் எல்லாம் சிந்திருது. கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவருமே வாஷ் பண்றதுக்காக அந்த பொண்ணு கூட போறாரு. இந்த பொண்ணு இதுக்கப்புறம் பாத்துப்பா, நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரி ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வல்லப இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கேஷுவலா அவர்கிட்ட பேசுற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் அந்த ப்ரொடியூசர் கூட தான் வந்திருக்கேன், அந்த ப்ரொடியூசர் எனக்கு சான்ஸ் தரதா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓஹோ நீங்க தான் குருவோட ரைட் ஹேண்டா, நான் குருவை பத்தி கேள்வி எல்லாம் பட்டிருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. குருக்கு எல்லாமே நான் தான்ற மாதிரி இவர் சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவங்களும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம், எங்க போறதுன்னு கேக்குறாங்க. இந்த வழியா போனா வரோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் வேணா காட்டுறதுக்கு கூட வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நீங்க எதுக்கு வரணும், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப எப்படியோ சமாளிச்சு இங்க இருந்து இவங்க தனியா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இவங்க நைஸா அந்த குருவோட ரூமுக்கு போய் ஹார்ட் டிஸ்க தூக்கிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வழியில ஒர்க்கர்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ரெஸ்ட் ரூம்காக தான் வந்தன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா ரெஸ்ட் ரூம் பக்கம் போகாம இவங்களுமே அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இப்ப எடுக்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி இந்த வல்லப் வந்து நிக்கிறாரு. நான் எந்த சைடு போக சொன்னா நீ எந்த சைடு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, இந்த ரூம்ல குருவும் ஸ்மோக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப குருவா இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க தான் குருவா? நான் உங்களை பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன்ற மாதிரிலாம் இவங்க கேஷுவலா பேசுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வல்லப் இருக்காருல, என்கிட்ட ரெஸ்ட் ரூமுக்கு போறதுக்கு தான் வழி கேட்டா பார்த்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நானும் ரெஸ்ட் ரூமுக்கு போலாம் தான் நினைச்சேன், தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. வல்லப் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ இவ மேல டவுட்டா இருக்கு, இவ திட்டமிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. குருவும் உன்னை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. நான் எப்படியாவது ஆக்ட்ரஸ் ஆயிரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. அதனால தான் இந்த ப்ரொடியூசர் கிட்ட நான் க்ளோஸா பழகிட்டு இருக்கேன், அவர் கூட தான் இந்த இடத்துக்கும் வந்தேன், நான் உண்மையிலேயே ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்கள பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருல, அதை கிராஸ் செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வல்லப், நீ உடனே இவளை பத்தி கிராஸ் செக் பண்ணு, இவ சொல்ற எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா இவ தெரியாம தான் வந்தான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், சீக்கிரமா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து வல்லப் அனுப்பி விடுறாரு. வல்லபம் தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு போல. இவங்களுமே மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வல்லப் யார்கிட்ட கால் பண்ணி பேசுறாருன்னு தெரியல, பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு போல, பண்ணி சில டீடைல் எல்லாம் கிடைச்சிருது. இப்ப இவருமே அந்த டீடைலை சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்த வல்லப் இருக்கார்ல, இவ சொன்ன எல்லாமே உண்மைதான், இவ ஸ்ட்ரகிளிங் ஆக்ட்ரஸா தான் இருந்திருக்கா, 3 வருஷமா சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடுல ஷீலா இருக்காங்கல்ல, அவன் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ராய் கிட்ட கேக்குறாங்க. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, அவளுக்கு தான் பேக்ரவுண்டா புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அவன் மாட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பேக்ரவுண்டை இவர் பக்காவா கிரியேட் பண்ணிருப்பாரு. இவங்களுக்கு மல்லிகான்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா, மல்லிகான்னு ஒரு கேரக்டரை ஒரு 5 வருஷம் காட்டுற மாதிரி இவங்க ரெடி எல்லாம் பண்ணிருப்பாங்க. உங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சா, இப்பயாவது நான் போலாமான்ற மாதிரி இவங்க சலிப்பா கேக்குறாங்க. சாரின்ற மாதிரி இந்த இடத்துல குரு சொல்றாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா, சரி விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்ப போறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து குருக்கு லைட்டா இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. நீ எதுக்கு உடனே கிளம்பணும், என் கூட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, அந்த ப்ரொடியூசரை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப நாளா அவர் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அவன் நினைச்சா ஒரு படம் தான் உனக்கு தர முடியும், நான் நினைச்சா 3 படங்களுக்கு மேல தர முடியும், என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்லிட்டாரு. உண்மையதான் சொல்றீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. என்னை பத்தி கேள்விப்பட்டுமா என்கிட்ட காசு இருக்கிறது உனக்கு தெரியலன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப உண்மையிலேயே என்ன வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பனா நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன், இங்கே ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா இவங்களோட ஆக்டிவிட்டியில வல்லபுக்கு இன்னும் டவுட் இருக்கதான் செய்யுது. இவ திட்டமிட்டு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. குருவோட ஆளுங்க எல்லா பக்கமும் தம்பியை தேடிட்டு தான் இருக்காங்க, ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்னதான்டா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல குளிச்சுட்டு மேல எல்லாம் எந்திரிச்சு வராங்க. இவரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. போன்ல எதுக்கு கோவமா பேசுனீங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என் தம்பி 2 நாளா மிஸ்ஸிங், அவனை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கேன், என்னை பத்தி தெரிஞ்சும் யாரோ ஒருத்தர் என்னோட தம்பியை தூக்கி இருக்காங்க, அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சரி கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கிடைச்சிருவான்ற மாதிரி இவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் வல்லபு கிட்ட யாரு தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப வல்லபு இருக்காருல, ஒருவேளை உள்ள இருக்க ரவி ஆளை வச்சு இதை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ சொல்றதும் சரிதான், அந்த ரவியை பார்த்து விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அச்சச்சோ, ஹஸ்பண்ட தான் பார்க்க போறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே முழிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ ஒரு இடத்துக்கு கூட்டு வர வச்சுதான் இவங்க ரவியை டார்ச்சர் பண்றாங்க. நீ தானே பண்ணன்னு கேக்குறாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் நம்ப மாட்டாரு. ஒரு விரலை வெட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விரலை இந்த இடத்துல வெட்டி விட்டுறாரு. இந்த ராயம் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களால உடனே கால் பண்ண முடியாதுல்ல, சீக்கிரட்டா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. உன் வைஃப் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு, பேசுன்ற மாதிரி ராய் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ரவி கிட்ட போனை தந்துடுறாரு. நீ இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கியா, இந்த ஊர்ல இதுக்கப்புறம் நீ இருக்காத, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்க பிளானை பத்தி ஹஸ்பண்டுக்கு தெரியாது, அதனால தான் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டல, போனை தான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வாங்கிடுறாரு. உன் ஹஸ்பண்டோட விரலை வெட்டியிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா துண்டு துண்டா வெட்டிடுவாங்க, அதுக்குள்ள எப்படியாவது அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துரு, அப்பதான் உன்னோட ஹஸ்பண்ட உயிரோட பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு இவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதோடய நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டை நான் சீக்கிரமா போட்டுடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.